ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷனில் ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் வச்சு தான் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போது எஃப்ஜி அப்படின்ற ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எடுத்துட்டா என்ன வரும்? இப்போ அது ரிலேட்டடாக உள்ள சம்முக்கு முன்னாடி உள்ள டெஃபினிஷன் சொல்கிறேன். டெஃபினிஷன் 1.8. Let f from x tends to y and g from y tends to z be 2 functions. Then the function h from x tends to z defined as h of x equal to g of f of x. For every x belongs to x is called the composition of f with g. It is denoted by g composite of f. வரையறை 1.8. f from x tends to y மற்றும் g from y tends to z என்பன இரு சார்புகள் என்க. இப்போது சார்பு h from x tends to z என்பது ஒவ்வொரு x belongs to xக்கும் h of x equal to g of f of x என வரையறுக்கப்பட்டால் அதனை g உடன் f இன் சேர்ப்பு என அழைக்கலாம். அதனை g composite f என குறிப்பிடப்படுகிறது. இப்போது எஃப்ஜி அப்படின்ற 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்களாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா h from x tends to z இருக்கும். இப்போது f from x tends to y, அந்த y அப்படின்றது இதுக்கு டொமைனாக இருக்கும். g from y tends to z. அப்போ g அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு y வந்து என்னவாக இருக்கும், டொமைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸையும் இசட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேட் பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, h from x tends to z. h அப்படின்றதுல உள்ள எக்ஸோட எலமெண்ட் கண்டிப்பாக எக்ஸோட செட்டில் இருந்து தான் இருக்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 ஃபங்க்ஷன்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த 3 ஃபங்க்ஷன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் ஜிலேருந்து எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜி உடன் ஜி காம்போசிட் வித் எஃப், எஃப் ஆனது ஜி உடன் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். இப்போது XY அப்படின்ற 2 செட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிலேஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு YZ, அதாவது இங்கே உள்ள கோடமைன் வந்து இங்கே என்னவாக இருக்குது, டொமைனாக இருக்குது. அதாவது இங்கே உள்ள துணை சார்பகம் இங்கே வந்து சார்பகமாக இருக்குது. அப்போது இதை வந்து YZ அப்படின்ற ரிலேஷனை வந்து G ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா F ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது G ஃபங்க்ஷன், இது F சார்பு, இது G சார்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது X அப்படின்றதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, ABC அப்படின்ற 3 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ y அப்படின்றதுல XYZ அப்படின்ற 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ y அப்படின்ற கோடமைன் வந்து G அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு டொமைனாக இருக்குது. y அப்படின்ற துணை சார்பகம் G அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு என்னவாக இருக்குது, சார்பகமாக அமையுது. இப்போது இது ரிலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏலேருந்து எக்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்குது, பிக்கு வந்து ஒய் ரிலேட்டடாக இருக்குது, சின்றது ஒய்க்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்போ இது ஃபங்க்ஷன் தான் அப்படின்னா ஃபங்க்ஷன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இது ஃபங்க்ஷன் தான். தென் y to z அப்படின்னு இருக்குது. இப்போ இது g ஃபங்க்ஷன். இப்போ x அப்படின்றத rக்கு ரிலேட் பண்ணியிருக்கோம், y அப்படின்றத qக்கு ரிலேட் பண்ணியிருக்கோம், z அப்படின்றத pக்கு ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் எடுத்திருக்குது 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அப்போது இதில் காம்போசிட் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கணும், 2 ஃபங்க்ஷன் இருக்கணும். இப்போ இதை எப்படி ரிலேட் பண்ணுறோன்றதை பாருங்கள். இப்போது ஜீன்ற ஃபங்க்ஷன்லேருந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது ஜீன்ற ஃபங்க்ஷனை எப்படி எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது XYZ அப்படின்ற இந்த 3 ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது தனியாக ஃபங்க்ஷன் எஃப் ஃபங்க்ஷன் ஜீன்றது இல்லையா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி எஃப் அண்ட் ஜி அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். இப்போ இது எப்படி ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது XYZ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனோட கோடமைன் தான் இந்த ஒய் இல்லையா? ஜி அப்படின்ற ஃபங்க்ஷனோட டொமைன் தான் இந்த ஒய். அப்போ இது ரெண்டும் சேம் தான். இங்கே உள்ள எலமெண்ட்ஸும் என்னவாக தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. XX YY ZZ. அப்போது ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி XYZ அப்படின்ற எலமெண்ட்ஸ் வர மாதிரி இந்த செட்டை சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ XYZ அப்படின்ற 3 செட்ஸ் இருக்குது. இப்போ ஏன்றது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, எக்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்குது. அப்போ A to X. இப்போ இந்த எக்ஸுன்றது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, ஆருக்கு. அப்போ X to R அப்படின்னு ரிலேட் பண்ணியிருக்கோம். தென் Bன்றது ஒய்க்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்போ Bன்றது ஒய்க்கு ரிலேட்டடாக இருக்குது. இங்கே ஒய் அப்படின்றது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, க்யூக்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்போ ஒய்ன்றது நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், க்யூக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம். தென் சின்றது ஒய்க்கு ரிலேட்டடாக இருக்குது. சின்றதை ஒய்க்கு ரிலேட் பண்ணிட்டோம். அகெயின் ஒய்ன்றது எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும், க்யூக்கு தான் ரிலேட்டடாக இருக்கும். பட் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இசட்லேருந்து பீக்கு வந்து ரிலேஷன் போயிருக்கு. பட் இங்கே இந்த இமேஜுக்கு எந்த ப்ரீ இமேஜும் இல்லை. ஸோ இங்கே இசட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து
பி அப்படின்றதுக்கு அப்ளை ஆகிருக்கு. அப்போது இந்த இசட்டை பொறுத்தளவு இந்த இமேஜோட ப்ரீ இமேஜ் வந்து இசட். இப்போ நம்ம இந்த 3ஐயும் என்ன பண்ணிட்டோம், காம்போசிட் பண்ணி போட்டுட்டோம் இல்லையா. இப்போது எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்றப்ப அதை ஃபங்க்ஷன் எஃப்னு சொல்கிறோம், ஒய் ரிலேட்டட் டு இசட் அப்படின்றத ஃபங்க்ஷன் ஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த எக்ஸ் டு இசட் அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் உங்களுக்கு டெஃபினேஷனில் போட்டிருப்பாங்க. எக்ஸ் டு இசட் ரிலேட்டடாக இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்ஐ எப்படி எழுதலாம், ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுன்றது வேரியபிள் இல்லையா, நம்ம கொடுக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஒவ்வொரு வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ். அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன, ஹச் ஆஃப் எக்ஸ். அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்ன்ற ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம். உங்களுக்கு இந்த ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்ற இப்போ ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, அதாவது எஃப் வந்து ஜியுடன் சேர்ப்பு. இப்போ இதை வந்து சம்மில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ என்ன மீனிங்னா ஃபங்க்ஷன் எஃப் இருக்கும், அது எதிரில் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா ஜிக்கு ரிலேட்டடாக இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் எஃப்ஐ ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தென் ஜி அப்படின்றத அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற ஒரு செட் எடுத்துட்டேன், பி அப்படின்ற ஒரு கோடமைன், அதாவது ஏன்ற டொமைனுக்கு பி அப்படின்ற ஒரு கோடமைன் இருக்குது, அதாவது ஏன்ற சார்பகத்துக்கு பி அப்படின்ற ஒரு துணை சார்பகம் இருக்குது. இப்போ இது வந்து நான் சீன் எடுத்திருக்கேன். ஓகேவா. இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே ஃபங்க்ஷன் போட்டிருக்கிறதுனால இது வந்து ஹச் ஆஃப் எக்ஸ், அதாவது ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் ஒன், அதாவது ஃபங்க்ஷன் ஒன்றது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, டூன்றதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. இந்த டூன்றது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, த்ரீன்றதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. அப்போ இதை எப்படி போடுவோம், ஜி ஆஃப் ஃபங்க்ஷன், ஜியோட ஃபங்க்ஷன் வந்து 2, அதை வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா த்ரீன்றதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்போ ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் எதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னா ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 1. அப்போது எக்ஸுக்கு வேல்யூ 1, ஸோ ஜி ஆஃப் என்ன அப்ளை பண்ணுவோம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1. இப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 2, ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 2, எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 2 அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் 2 அப்படின்னு வந்துடுது. இப்போ ஜி ஆஃப் 2ஓட வேல்யூ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3. அப்போ நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 3ன்ற வேல்யூ, அதாவது 3ன்ற ரேஞ்ச் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹச் ஆஃப் எக்ஸ் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். Next definition 1.9. Let f from x tends to y be a bijection. The function g from y tends to x defined by g of y equal to x if f of x equal to y is called the inverse of f and it is denoted by f inverse. f from x tends to y என்பது இருபுற சார்பு என்க. g from y tends to x ஆனது f of x equal to y எனும்போது g of y equal to x என வரையறுக்கப்பட்டிருப்பின் இந்த சார்பு g of I f இன் நேர்மாறு என்று அழைக்கப்பட்டு f இன்வர்ஸ் என குறிப்பிடப்படுகிறது. இப்போது இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை தான் இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போ எஃப் ஃப்ரம் எக்ஸ் டென்ஸ் டு ஒய் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஆப்போசிட்டில் எழுதும்போது அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. அப்போது இது இன்வர்ஸில் எழுதும்போது என்ன கிடைக்கும், ஒய் அப்படின்றது முன்னாடி போயிடும், எக்ஸ் அப்படின்றது பின்னாடி வந்துடும். அதாவது இங்கே எக்ஸுன்றது டொமைன், ஒய்ன்றது கோடொமைன், அது அப்படியே சேஞ்ச் ஆகி ஒய்ன்றது டொமைன் ஆயிரும், எக்ஸுன்றது இந்த இடத்துல கோடொமைன் ஆயிரும். அப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இது என்னென்ன கண்டிஷனை இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா, இப்போது g of y equal to x, நெக்ஸ்ட்டு f of x equal to y அப்படின்ற கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்படி இருந்தது g of y equal to x இருக்கும்போது f of x equal to y இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், g equal to f inverse, அது g ஆனது f இன் நேர்மாறு. g of y அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து g of y equal to x அப்படின்ற வேல்யூ அப்படி இருக்கும்போது f of x equal to y நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது அப்படின்னா g equal to f inverse அப்படின்றத வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், நேர்மாறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும்.
இப்போது XY அப்படின்ற 2 செட்ஸ் எடுத்திருக்கேன். ABC அப்படின்ற எலமெண்ட் வந்து X அப்படின்ற செட்டில் இருக்குது. Y அப்படின்றதுல XYZ அப்படின்ற கோடமைன் இருக்குது. இப்போது இது வந்து F from X tends to Yயாக இருக்குது. அதாவது F of A அப்படின்றது ஈக்குவல் டு Z, F of B X, F of C ஈக்குவல் டு Y அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இந்த இன்வர்ஸில் எடுத்துக்கும் போது என்ன ஆகும், அது Y அப்படின்றது இந்த இடத்துல Y அப்படின்றது என்ன ஆயிரும், இங்கே உள்ள கோடமைன் இங்கே டொமைன் ஆயிரும். இங்கே உள்ள டொமைன் வந்து இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா கோடமைனாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ XYZ அப்படின்ற எலமெண்ட் இந்த செட் ஒயில் வந்துடும். ABC அப்படின்றது செட் எக்ஸில் வந்துடும். ஓகேவா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை G from Y tends to X அப்படின்னு எழுதுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இன்வர்ஸ் ஆகும்போது, அதாவது நேர்மாறு ஆகும்போது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா G of X, ஏன்னா இங்கே X அப்படின்றது எதுக்கு இப்போ அப்ளை ஆகிருக்கு, Bயில். அப்போ Xன்றது நம்ம Bக்கு அப்ளை பண்ணுவோம். அப்போ G of X ஈக்குவல் டு B. நெக்ஸ்ட்டு Bன்றது Yன்றது Cக்கு அப்ளை ஆகிருக்கு இல்லையா. அப்போ Yன்றது Cக்கு அப்ளை ஆகிருக்கு. அப்போ G of Y ஈக்குவல் டு C. இப்போ இசட்ன்றது ஏக்கு ரேஞ்சாக இருக்குது. அப்போ இசட்ன்றது ஏக்கு ரேஞ்சாக இருக்குது. அப்போ G of Z ஈக்குவல் டு E அப்படின்னு சொல்லி அப்ளை ஆகும். இப்போ உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்லும்போது புரியாது, இப்போ இதே எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு invertible. Definition 1.10. A function f from x tends to y is said to be invertible if there exists a function g from y tends to x such that g composite f equal to ix and f composite g equal to iy, where ix, iy is identity function on x and y respectively. In this case, g is called the inverse of f and g is denoted by f inverse. ix மற்றும் iy என்பவை முறையே x மற்றும் y மீதான சமணி சார்புகளாக கருதுக. g காம்போசிட் f ஈக்குவல் டு ix மற்றும் f காம்போசிட் g ஈக்குவல் டு iy என அமையுமாறு g from y tends to x என்ற சார்பு கிடைக்குமானால் f from x tends to y ஐ நேர்மாற்று தன்மை உடையது என கூறலாம். இந்நிலையில் g ஐ f இன் நேர்மாறு எனவும் g ஐ f இன்வர்ஸ் எனவும் குறிப்பிடலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம டெஃபினேஷன் 1.9லேயும் பார்த்தோம். அப்போ அது இன்வெர்ட்டிபிளுக்கு ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா இங்கே ஐடென்டி ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு இந்த டெஃபினேஷனை சொல்லியிருப்பாங்க. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். இப்போது f from x tends to y அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகேவா. இது மாதிரி g from y tends to x அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம g காம்போசிட் ஆஃப் f அதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ வந்து ஐடென்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும். அந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் எக்ஸாக இருக்கணும். சிங்கிள் எலமெண்ட் எக்ஸாக கிடைக்கணும். அதே மாதிரி f காம்போசிட் ஆஃப் g நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும் ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து y அப்படின்ற ஒரு ஐடென்டி ஃபங்க்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த மாதிரி ix, iy அப்படின்ற சார்பு கிடைக்கும்போது, அதாவது அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா g from y tends to x அப்படின்ற ஃபங்க்ஷன், இந்த g from y tends to x அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது அதோட நேர்மார்பு தன்மை, அதாவது இன்வெர்ட்டிபிள் அப்படின்றத f from x tends to y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ g is called the inverse of f. அப்போ ஜின்றது என்னன்னு சொல்கிறாங்க, எஃபோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபோட இன்வர்ஸ் வந்து g அப்படின்னு சொன்னாங்க. இப்போ g is denoted by, அதை எப்படி டினோட் பண்ணலாமா, g ஈக்குவல் டு f இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். இந்த g அப்படின்றத அந்த இடத்துல f இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். இப்போ g of x அப்படின்னு இருக்குன்னா இதை எப்படி எழுதலாம், f இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு சொல்லி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ g காம்போசிட் f ஈக்குவல் டு ix, f காம்போசிட் g ஈக்குவல் டு iy. ஒரு g காம்போசிட் f எடுக்கும்போது, நம்ம சேர்ப்பு எடுக்கும்போது ஒரு x அப்படின்ற சிங்கிள் எலமெண்ட் கிடைக்குது, ஐடென்டி எலமெண்ட். அது மாதிரி f காம்போசிட் ஆஃப் g எடுக்கும்போது y அப்படின்ற ஒரு சிங்கிள் எலமெண்ட், ஐடென்டி எலமெண்ட் iy கிடைக்குது. அப்படின்னா இதை நம்ம இன்வெர்ட்டிபிள்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஃபங்க்ஷன் வந்து g from y tends to x இருக்கும். அப்போது f from x tends to y அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது சிம்பிளாக புரியணும்னா g ஈக்குவல் டு f இன்வர்ஸ் அப்படின்னு புரிய வச்சுக்கோங்க. புரியுதா. இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். f ஆஃப் 1,2, 2,4, 3,1, 4,3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதோட ஃபங்க்ஷன் நேர்மாறு என்ன எழுதுவோம் அப்படின்னா f இன்வர்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2,1, 4,2,
1, 3 இங்கே 4, 3ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 3, 4 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போது இந்த டெஃபினிஷனையும் இந்த எக்ஸாம்லேயும் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next one is odd and even function. Definition 1.12 a function f from r tends to r is said to be an odd function if f of minus x equal to minus f of x for all x belongs to r. It is said to be an even function if f of minus x equal to f of x for all x belongs to r. அனைத்து x belongs to r க்கும் f of minus x equal to minus f of x எனில் f from r tends to r என்னும் சார்பு ஒரு ஒற்றைப்படை சார்பு எனப்படும். அனைத்து x belongs to r க்கும் f of minus x equal to f of x எனில் f ஒரு இரட்டைப்படை சார்பு எனப்படும். இதில் odd functionsனால் என்ன, even functionsனால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர்ஸ்லேருந்து நம்ம ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போது எடுத்துக்கிற எல்லா நம்பர்ஸுமே ரியலாக இருக்கணுன்றதுனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். இது சம் ஃபங்க்ஷனில் நம்ம அப்ளை பண்ணி அந்த வேரியபிள் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் இது ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு தெரியும். இப்போ உங்களுக்கு தியரம் 1.4 அதாவது பேஜ் நம்பர் தமிழ் மீடியத்துக்கு 50, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 37 அதில் வந்து ஒரு தியரம் 1.4 கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஹச் ஈக்குவல் டு எஃப்ஜின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ ஹச் ஆஃப் மைனஸ் எக்ஸ், ஏன்னா நம்ம மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்து பார்த்தா தான் இது வந்து நம்ம ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஹச் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ அந்த மைனஸ் எக்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போது இந்த 2 ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி காம்போசிட் பண்ணி எழுதுவோம் இல்லையா எப்பொழுதும். அப்போ எஃப்ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ், அந்த மைனஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம் காமனாக. இப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போது எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வருது. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபங்க்ஷன் ஹச் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கிடச்சிருது. அப்போது இது என்ன ரிலேஷனாக இருக்கும், என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இப்போது ஆட் ஃபங்க்ஷனாக இல்லாதது எல்லாமே ஈவன் ஃபங்க்ஷனாக அப்படின்னா கிடையாது. ஒரு சில ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது, ஈவன் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது. ஓகேவா, உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பொறுத்து, கொடுத்துருக்க வேரியபிள்ஸை பொறுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக அப்படின்றது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.